சிம்மராசி மையன்பர்களே, உங்களுக்கு 11ஆம் இட குருவாக வருகிறார். அப்போ 11ஆம் இட குருவாக வர்றார். குரு உங்களுக்கு நல்லவர், வல்லவர். குரு உங்களுக்கு நல்லது தான் செய்யணும். ஆக குரு பார்க்க கோடி குற்ற நிவர்த்தி. உங்களுக்கு சிம்மம், கன்னி, துலாம் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அங்கே மீனத்தில் இருந்துக்கிட்டு துலாமை பார்க்கிறார், 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்படி பார்ப்பது உங்களுக்கு நல்லது தான், நல்ல மாற்றங்களை தரும், ஏற்றங்களை தரும். அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு விஷயங்களை கொடுக்க போகிறார். அதாவது உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாக பஞ்சம பாக்கியாதிபதியான குரு நல்ல மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறார். ஏன்னா 11 லாபத்தில் இருக்கார் இல்லையா, அது பூர்வ புண்ணியத்தால் லாபம், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளால் லாபம், அதில் பிள்ளைகளால் நல்ல பேர் எடுக்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். குருவால் உங்களுக்கு குரு பெயர்ச்சியால் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. குரு பார்க்க கோடி குற்றம் நிவர்த்தி. ஆக அது மட்டும் இல்லை, பஞ்சம பாக்கியாதிபதி உங்களுடைய சகாயஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாறுதல் ஏற்படும். சகாயங்கள் நிறைய கிடைக்கும், நீங்கள் எதிர்பாராத நல்ல நல்ல இதெல்லாம் கிடைக்கும். ஆகவே இந்த குரு பெயர்ச்சி சிம்மராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு என்னுடைய கணக்கின்படி 80% நல்லது தான் கொடுக்குது. சிறப்பு, அற்புதம், ஆனந்தம்.